சிலர் சொல்லுவாங்க, அவன் வேஸ்ட்டுங்க, அவன் பிரயோஜனமே இல்லைங்க, தண்ட கர்மாந்திரன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்மளும் கேள்விப்பட்டிருப்போம். உதாரணத்துக்கு 1ல இருந்து 9 எண்கள், அதுல பெரிய எண் பாத்தீங்கன்னா 9 தான். 9 8 அடிச்சிருச்சு. 8ஆல 9 அடிக்க முடியல. ஏன்னா ஒரு எண் அதிகமா இருக்கு 9 கிட்ட. அதனால 8 9 அடிக்க முடியல. உடனே 8 என்ன செஞ்சு 7 அடிச்சிருச்சு. ஏன்னா 7 கிட்ட 7ஓட ஒரு எண்ணு 8 கிட்ட இருக்கு. அதனால 7ஆல திருப்பி அடிக்க முடியல. அதே மாதிரி 7 6 அடிச்சிருச்சு, 6 5 அடிச்சிருச்சு, 5 4 அடிச்சிருச்சு, 4 3 அடிச்சிருச்சு, 3 2 அடிச்சிருச்சு, 2 1 அடிச்சிருச்சு. 1 அடிச்ச உடனே ஒண்ணுக்கு வேற யாரும் இல்ல அடிக்கிறதுக்கு. 0 தான், அடுத்தது 0 தான். 0 அடிச்சு என்ன பண்றது? எந்த யூஸ் இல்ல. அது ஒரு அப்பாவி, யூஸ் இல்லாதது, தண்ட கர்மாந்திரம். அப்ப ஒண்ணு யோசிச்சு என்ன யோசிச்சுன்னா, இந்த 0 மேல கை போட்டுடுச்சு, அணைச்சிக்கிச்சு. அப்ப எவ்வளவு ஆச்சு? 10 ஆயிடுச்சு. உடனே நேரா போய் 9 அடிச்சிருச்சு. உண்மையில இப்படிதாங்க, நம்ம யார தண்ட கர்மாந்திரம் வேஸ்ட், நம்ம பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறோம் பாருங்க, அவங்களெல்லாம் சேர்த்து அணைச்சுக்கிட்டோம்னா சில இடங்கள்ல நம்ம வெற்றி பெறலாம். எல்லா இடத்துலயும் சொல்லல, புரிஞ்சுக்குங்க.